தண்ணி இந்தாங்க. நான் ஊத்திக்கிறேன் விடு. நான் ஊத்துறேங்க. பரவாயில்ல விடு. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா? எனக்கு வேண்டாம். என்னங்க? இந்தாங்க. அம்மா, போஸ், 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 நீ வந்துட்டியாப்பா? நீ என்னோட போஸ் தானே? அப்பா, என் பையன் திரும்ப வந்துட்டான். என் பையன் திரும்ப வந்துட்டான்ப்பா. பாருங்கப்பா, பாருங்க. கண்ணா போஸ், எங்கடா போன? எங்க எல்லாரையும் விட்டு தூரமா இத்தனை நாளா நீ எங்க இருந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் தாத்தா. முதல்ல மீனாட்சி எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாமே தெரியும் தாத்தா. தெரியுமா? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலை எதுவா இருந்தாலும் இது நம்ம துரதிர்ஷ்டம். மீனா மாதிரி பொண்ணு ஜெயில இருக்கிறது நினைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. அந்த தேவயானி திருட்டு கேஸ போட்டு மீனாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான்னு தெரியும் தாத்தா. ஆமா, மீனா ஜெயில எப்படி இருக்கான்னு நீங்க அடிக்கடி போய் பாக்குறீங்களா? அதுக்கு இல்லப்பா, மீனா. பாரதி, டேய், நீ அவ ஞாபகத்துல அப்பப்போ வரியா? உன்ன நினைச்சுக்கிட்டே தான் அவ ஜெயில இருக்காளாண்டா. அது இருக்கட்டும், இத்தனை நாள் நீ எங்கடா போயிருந்த? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப என்ன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை எந்த நேரத்துல இங்க வரலாம். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? திரும்ப வரமாட்டான்னு நினைச்ச பையன் திரும்ப வந்துட்டான். அவனுக்காக ஒருவேளை சோறு ஆக்கி போடலான்னு பார்த்தா அந்த துரதிர்ஷ்டம் பின்னாடி துரத்துனேப்பா. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. உன் கையால பிசைஞ்சு கொடுமா. ஐயோ, என் பையனுக்கு அந்த நிலைமை. ஆனா போலீஸ் வந்துட்டா.
அம்மா பாரதி, போலீஸ் வந்தா அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவனுக்கு சாப்பாடு போடுமா. கூட்டிட்டு போ. வாப்பா வா வா. வாப்பா வா வாப்பா உட்காரு. நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். உடனே வந்துடுறேன். என்ன யோசிக்கிற? என்ன சீரியஸா யோசிக்கிற? என் ஃபியூச்சரை பத்தி. ஏன் உன் ஃபியூச்சருக்கு என்னாச்சு? அதான் நினைச்ச பொண்டாட்டி கிடைச்சால. ஆனா அவன் நினைச்ச வாழ்க்கை இது இல்லையே. இது நீ கொடுத்த வாழ்க்கை தானே. அவசரப்பட்டுட்டணும்னு தோணுது. இதுல எந்த அவசரமும் இல்லை. வறண்டு போயிருந்த அவ வாழ்க்கைய நீ தானே பூக்கவே வச்சிருக்க. அது ஒன்றும் தப்பே இல்லையே. அதான் நான் பண்ணது தப்புன்னு தோணுது. எதுக்குடா? போஸ் திரும்பி வந்ததுக்கு. அது அவனோட தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை மற்றவங்கள மாதிரி நான் மாற்றி எழுதணுமா? இப்போ நீ என்ன சொல்ல வர? போஸ் உயிரோட இருக்க விஷயத்த மீனா கிட்ட சொல்லாதது தப்புன்னு தோணிக்கிட்டு இருக்கு எனக்கு. சொன்னாலும் நல்லது எதுவும் நடக்க போறதில்லை. எப்படி கஷ்டத்துலையும் கண்ணீர்லையும் சோகத்துலையும் வருத்தத்துலையும் இருந்த அந்த வாழ்க்கையில இருந்து அவளோட விரலை பிடிச்சி புது வாழ்க்கைக்கு நீ தானடா கூட்டிட்டு வந்த. இப்போ வாழ்க்கையில ரெண்டுமே இல்லாமல் கேள்விக்குறியாகிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அவளுக்கு புருஷனா இருக்க அருகதை எனக்கு இல்லைன்னு தோணுது. நான் மீனா கழுத்துல 3 முடிச்சு போட்டது உண்மைதான். ஆனா அவ போஸை தானே காதலிச்சிருக்கா. அவனோட தான் வாழணும்னு நினைச்சிருக்கா. அவன் நினைச்ச வாழ்க்கை அமையாம வேற வழி இல்லாம ஆதரவா பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தலை குனிஞ்சு என் கையால தாலி கட்டிக்கிட்டான். 3 முடிச்சுக்காகையும் அக்ஷதைக்காகையும் அவளோட சந்தோஷத்தை அடக்கி வைக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அந்த உரிமையை நீ வற்புறுத்தி வாங்கினதும் கிடையாதுடா. பாதுகாப்பு கொடுக்கறவன் தான் உண்மையான புருஷன். அவ அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ தண்டனையிலிருந்து விடுவிச்சு அவளோட வாழ்க்கை ஃபுல்லா அவளுக்கு துணையா இருப்பேன்னு நம்பிக்கையை கொடுத்து இப்ப நீ திடீர்னு அவகிட்ட இருந்து விலகி வந்துட்டேன்னா மீனாக்கு மிச்சம் இருக்கிறது சோகம் மட்டும்தான்டா. நான் இருக்கக்கூடாத இடத்துல நான் எப்படிடா இருக்கிறது? நீ ஒண்ணு ஆகாயத்துல இருந்து குதிக்கல. நீ ஒரு மனுஷன், சாதாரணமான மனுஷன். நீ உனக்கு கடவுளா நினைச்சு நீயே உனக்கு முத்திர குத்திக்காத. நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணல. உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக தனியா உட்காந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் சொல்லலைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் போஸ் உயிரோட இருக்க விஷயம் மீனாக்கு தெரியதாண்டா போகுது. அப்போ அவளுக்கு இந்த குழப்பம் இருக்குதானே செய்யும். அதுக்கு உண்மையை இப்ப சொல்றதே பெட்டர். அவ புனிதமா இருக்கும்போதே முடிவு அவகிட்ட கொடுத்து முடிவையும் அவளையும் எடுக்க சொல்லிடலாம். பைத்தியகாரத்தனமா பேசாத. காத்து எந்த பக்கம் அடையுதோ அந்த பக்கம் பறக்கிறதுக்கு அது ஒன்றும் இலை இல்லை. ஒரு பொண்ணோட மனசு. உன் மேல விருப்பம் இல்லைனா, உன் மேல நம்பிக்கை இல்லைனா உன்னை அவ கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேலடா. எப்போ அவ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அப்பவே அவளோட பழைய நினைவுகள்லாம் செத்து போச்சு. உண்மையை சொன்னவன் மனக்குழப்பம் குறைஞ்சிடலாம். ஆனா இதனால உனக்கு எந்த நன்மையும் நிச்சயமா நடக்க போறதில்லை. அப்புறம் எப்படி நான் அமைதியா இருக்கிறது? போஸ் நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்தா அவரால் இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியுமா? போஸ் இப்போ உயிரோட இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு மீனா உயிரோட வாழலையா? அதே மாதிரி மீனா விலகி போயிட்டான்ற உண்மையை அவர் ஏத்துக்க மாட்டாரா என்ன? நீ விதண்டா மதமா பேசிக்கிட்டு இருக்காத. ஆமாண்டா, நான் நினைச்சதான் செய்ய போறேன்.
அவங்க 2 பேரையும் நான் ஒன்று சேர்க்க போறேன். உனக்கு அப்படிதான் நடக்கணும்னு இருந்திருந்தா உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாதுடா. இத்தனை நாள் எங்கடா இருந்த? எப்படி இருந்த? காட்டுக்குள்ள பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் நான் கோமால போயிட்டேம்மா. நினைவு திரும்புறதுக்கு இத்தனை நாள் ஆச்சு. காட்டில் இருக்கிற ஒரு சுவாமிஜி எனக்கு நினைவு வர வரைக்கும் எனக்கு சேவை செஞ்சாரு. உனக்கு மட்டும் ஏண்டா இவ்ளோ பிரச்சனை? நாம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என்னை பத்தி விட்டுருமா. சாகர நிலைமையில இருக்கிற டிஎஸ்பியை காப்பாற்ற சொல்லி அனுப்பின என்னோட மீனா தேவையே நாம கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டா. உயிரை காப்பாற்ற சொன்ன அந்த மீனாட்சிய உயிரை எடுத்துட்டான்னு சொன்னோடனே எப்படி நம்பினாங்க? அதெல்லாம் அவளோட விதிடா. உண்மையிலேயே மீனாட்சிக்கு அந்த தண்டனை கிடைக்க கூடாதுமா. நம்ம மீனாவுக்கு பச்சை குழந்தை மனசுமா. அந்த ஜெயில எப்படி இருக்காளோ என்னமோ. டேய், அதெல்லாம் நீ விடு. நீ எப்ப சாப்பிட்டியோ என்னவோ. இந்தா. ஒரு நிமிஷம் இரு. அம்மா, உடனே வந்துடுறேன். எங்க அவன்? எங்க இருக்கான்? யாரு? டாக்டர் போஸ். போஸ் உயிரோட தான் இருக்கான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவன் உயிரோட தான் இருக்கான் சார். தேவயானியை கொலை முயற்சி பண்ணிருக்கான். நாங்க பிடிக்க போகும்போது தப்பிச்சு போயிட்டான். என் பிள்ளை இறந்துட்டான். அவனோட பாடியை உங்க போலீஸா கொண்டு கொடுத்தது. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த ராட்சசி எங்களை விட மாட்டாளா? நாங்க கண்ணால பார்த்தோம். உங்க பையன் உயிரோட தான் இருக்கான். எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லுங்க. நீங்க யாரையோ பார்த்து தப்பா பேசுறீங்க. அவன் உயிரோட இருந்தா எங்களை பார்க்க வந்திருக்க மாட்டானா? அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்க பையன் கண்டிப்பா உங்களை பார்க்கிறதுக்காக இங்க வந்திருப்பான். மரியாதையா சொல்லுங்க, எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஒளிச்சு வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. அனாவசியமா இல்லாதவனை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. கிளம்புங்க. என்ன இது? அது நான் சாப்பிட போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்க சாப்பிட போனீங்களா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற உங்க பையனுக்கு சாப்பாடு ஊட்ட போனீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், கம் ஆன், சர்ச். சாப்பாடு பிளேட் இங்க இருக்குன்னா கண்டிப்பா அவன் இங்க வந்திருப்பான். என்ன இருக்கானா? இல்ல சார். இங்க இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பான். உங்களை தேடி மறுபடியும் வந்தா எங்க கிட்ட சரணடைய சொல்லுங்க. இப்படியே தப்பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா தண்டனை தான் பெருசா கிடைக்கும். கான்ஸ்டபிள்ஸ், கம் ஆன். போஸ்,
என்னப்பா இது? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் திரும்பி வந்த என் பிள்ளை மறுபடியும் எதுக்காக அந்த தேவயானியை கொல்ல போனா? வெறிம்மா, இத்தனை நாள் அவனுக்குள்ள இருந்த வெறி. உண்மையிலேயே அவன் தேவயானியை போய் கொன்னுட்டு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எத்தனை பேரோட குடும்பத்தை அழிச்சிருக்கா அந்த ராட்சசி. உண்மைதான்ப்பா. ஆனா அவ இன்னொரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். மீனாட்சிக்கு இன்னொரு கல்யாணம் நடந்த விஷயத்த நாம எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? எத்தனை நாள் மறைக்க முடியுமோ அத்தனை நாள் மறைக்கலாமா. அதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? கொஞ்சம் இருமா. என்னப்பா இதுக்கு மேலே போட்டோவுக்கு மாலை எதுக்கு? வேண்டாமா, வேண்டாம். உலகத்தோட பார்வையிலையும் போலீஸோட பார்வையிலையும் மீனாட்சி பார்வையிலையும் அவன் இறந்து போயிட்டான். அவன் உயிரோட இருக்கிறது வெளியே தெரிஞ்சா நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாலை அப்படியே இருக்கட்டும். கடவுளே, என் புள்ள உயிரோடு வந்தான்னு வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே கடவுளே.